ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னைக்கு வந்து நான் பீட்ரூட் ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் தோசை, மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறேன். தக்காளி, வெங்காயம், பீட்ரூட் எல்லாமே மம்மி தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. வெறும் மஷ்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி கட் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா அந்த சாப்பரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த பிளேடே ஆட் பண்ணல. ஆஹா, இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. நம்ம குக் பண்ணும்போது தான் கைஸ் தெரியுது, நம்ம அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லியும் 3 டைம்ஸ் வந்து நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு டைம் டின்னர் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். வெளியில் சாப்பிட்றத வந்து நான் ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டேன் கைஸ், பிகாஸ் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பீட்ரூட் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கைஸ். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு இந்த பீட்ரூட்டையும் மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் கிரேவிக்கு பாத்திரம் நல்லா சூடானவுடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம். அடுத்து நல்லா அது பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் போட்டு வந்து வதக்கி விடலாம், ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா வெந்து அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ நேரம் வேகணுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்தோடனே மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மட்டன் மசாலா எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிப்பேன், பிகாஸ் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது தண்ணி பிரிஞ்சு வரட்டும். மஷ்ரூம்லேருந்து மஷ்ரூம் கூட நல்லா மசாலாலாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு கிரேவியாக பண்ண போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட்டு பீட்ரூட் தோசைக்கு தவா நல்லா சூடானோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளெயின் தோசை தான் ஊற்ற போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கைஸ். பட் ஆனால் அதோட கலர் வந்து நிஜமாலே பார்க்க சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இல்லை பிங்க் கலர் மாறினோடனே நம்ம வந்து அதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதே பேனில் நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து ஊத்தாப்பம் ஊற்றலாம். ஊத்தாப்பத்துக்கு நான் கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன். ஸோ அதனால வந்து நம்ம மேலே போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இதே மாவில் இட்லி கூட சுடலாம், பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஊத்தாப்பம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் கைஸ். ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா திருப்பி ஒரு 2-3 வாட்டி போட்டு எடுத்திங்கன்னா அது கலர் நல்லா மாறி வந்துடும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதே தோசையில் வந்து மஷ்ரூம் செஞ்சு வச்சுருக்கிறத ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நல்லா தோசை ஊற்றிட்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பிளெயின் தோசையில் கூட நீங்கள் மஷ்ரூமை வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதை அப்படியே எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கைஸ். இது ரொம்பவே ஈஸியான டிஷ் தான். நான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதை நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போடுறதுங்க திருப்பி போடலாம், இல்லைன்னா அப்படியே மடித்து கூட நம்ம எடுத்துடலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம பிளெயின் தோசை, ஊத்தாப்பம், எக் தோசை வித் ஸ்டஃப்டு மஷ்ரூம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னைக்கு நான் தான் கைஸ் டேஸ்ட் பண்ண போகிறேன். என் சிஸ்டர் இல்லை, ஸோ நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, நான் எதுவுமே டேஸ்ட் பார்த்து பண்ணலை. இருக்கும்போதே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கைஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்குமே ஃபஸ்ட்டு பீட்ரூட் பிடிக்காது கைஸ், பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. மஷ்ரூமோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் காரமாக, பீட்ரூட்டோட ஃப்ளேவரும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கேரட்லாம் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணி நல்லா இருந்துச்சு அதை சாப்பிடும் போதே. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.